மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக வருகையானது அதிக கவனம் பெற்றதாக மாறியிருக்கிறது. முன்னதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு சென்று அவருடைய தந்தை மறைவிற்கு வருத்தம் தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதனைத் தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்றார். அங்கே கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக இருவரும் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கிறது. திட்டமிட்ட நேரத்தை தாண்டியும் இந்த கலந்த ஆலோசனையானது நீடிக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் எல் முருகன், அண்ணாமலை கிடையாது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்களுடைய பயணம், அதில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். இந்த நேரத்தில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அவங்க கலந்து ஆலோசித்துட்டு வராங்க. இந்த ஆலோசனையில் என்னவெல்லாம் விவாதிக்கப்படுகிறது? ஒரு தனித்த ஆலோசனையாக அவர்கள் இதை மேற்கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே பாரி கார்த்திக்? வணக்கம். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே துவங்கியிருக்கிற நிலையில் பாஜக மற்றும் அதிமுகவினுடைய இந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே டெல்லியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசிவிட்டு வந்த பிறகு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட என்ற அடிப்படையில் விவாதமானது வந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் பாஜகவினுடைய, அதாவது தமிழகத்தின் முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்து தற்போது மயிலாப்பூரில் அவர் இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் குறித்து பல்வேறு விஷயங்களும், தமிழக அரசியல் குறித்தும் பல்வேறு விஷயங்களும் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இருவர் மட்டுமே தனியாக பேசி வருவதாக தகவல் வருகிறது. அமித்ஷா மற்றும் குருமூர்த்தி அவர்களுடன் யாருமே இல்லை. மேற்கொண்டு இந்த இருவர் மட்டுமே தனியாக இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதால், எனவே இருவர் மட்டுமே தனியாக இது குறித்து பேசப்பட்டு வருவதாக தகவல் வருகிறது. அது மட்டுமல்ல, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகுந்த சவால் நிறைந்ததாக பாஜக இருக்கும். குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜகவுடனான கூட்டணி இருந்தாலும் கூட திமுக மற்றும் திமுக கூட்டணியுடைய கட்சிகள் வலுவாக இருப்பதன் காரணமாக, மேலும் ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் அதிமுக வலுவாக இருப்பதன் காரணமாக இந்த அதிமுக பாஜக கூட்டணியானது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைத்தாக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் விஷயங்களும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அவருடைய வருகை என்பது தேர்தலுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் பாஜகவினுடைய இன்னொரு முகமாக, நேரடி அரசியல் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் கூட இன்னொரு முகமாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒருடம் தேர்தலுக்கு முன்னதாக இந்த ஒருடம் இருக்கும் நிலையில் முன்னதாகவே தேர்தல் பணிகளை பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி இந்த இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வருகின்ற இன்னொரு 3 மாதத்திற்குள்ளாக கூட்டணி உறுதிப்படுத்தும் வகையிலும், அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் வகையிலும், திமுக எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் விதமாக பாஜக இந்த பணிகளை முன்னெடுக்கும் என்றும் தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள், பாஜக கேட்டு பெற வேண்டிய தொகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டணியில் சாதக பாதகம் மற்றும் இதையெல்லாம் சரி செய்வது, வெற்றிக்கு உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில், அதாவது இது இருவருக்குமான சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, பாஜகவில் யாரை தலைவராக நியமித்தால் வருகின்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும் என்றும், இந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது இருவருக்கும் இடையே நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அமித்ஷா, ஆடிட்டர் குருமூர்த்தியின் அந்த தனியான ஆலோசனையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுவதாகவும் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் பதிவு செய்த தகவல்களை கேட்டும். பாரி, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கும் நன்றி பாரி.